நல்லா போயிட்டு சரக்கடிச்சு தூங்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து ஒரு ஒரு கிரியேட்டிவ் டீம். என்ன சொல்றேன்னு புரியல, வாங்க பேசுறோம். வெல்கம் டு டோனி எக்ஸ்பிரஸ். ஹலோ பேசஞ்சர்ஸ், நம்ம பிக் பாஸ் சீசன் 8 கடைசி வீடியோ. நான் போன வாட்டியே வந்து ஃபைனல் வீடியோன்னு சொல்லியிருந்தேன், ஜாக்லின் போனதோட அந்த தாக்கத்துல. இந்த வீடியோ நான் ஏன் போறேன்னா, எனக்கு நிறைய சப்போர்ட், நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. நம்ம சொன்னோம் வீடியோ வந்து ஜாக்லின் வந்தாக்க நம்ம கண்டிப்பா போட்டு தான் முடிப்போம் அப்படின்னு. ஸோ இன்னைக்கும் வந்து நாங்கள் ஜாக்லின் பத்தி தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஏன்னா ஃபினாலே பார்க்கறதுக்கான அந்த இன்ட்ரெஸ்ட் எனக்கு சத்தியமா இல்லை. அண்ட் ஆக்சுவலி சரி பார்க்கலாம்னு நான் ஆரம்பிச்சேங்க. விஜய் சேதுபதி என்ட்ரி அந்த மர்சிடிஸ் எல்லாம் வந்தாரு, சூப்பரா இருந்துச்சு, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்தாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. அவங்க பேரா வந்தது, அது எல்லாமே ரொம்ப நல்லா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த அந்த சீக்வன்ஸ். என்னடா ஜாக்லின் வரலையேன்னு பார்த்தோம். ஆனா விஜய் சேதுபதி வந்தாப்புல ஒரு ஸ்பெஷல் மென்ஷன், ஸ்பெஷல் இன்ட்ரோ, அது ரொம்ப அது ஆக்சுவலி டிசர்விங்கா இருந்துச்சு. யூஸ்வலா வந்து விஜய் சேதுபதி எவிக்டான கண்டஸ்டன்ஸ் அப்படிதான் கூப்பிடுவாரு நீங்க சொல்லலாம். ஆனா ஃபினாலே ஸ்டேஜுக்கு அப்படி கூப்பிடுறது ஒரு பெரிய விஷயம் தான் நான் சொல்றேன். அண்ட் இதுக்கெல்லாம் முன்னாடி நான் சொன்ன தெரியுமா, நல்லா குடிச்சிட்டு நல்லா பார்ட்டி பண்ணிட்டு தூங்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணாங்க நம்ம கிரியேட்டிவ் அண்ட் டிசைனிங் டீம்னு. அது எதை சொல்றேன்னா, நம்ம டிராஃபியை தான் சொல்றேன். அந்த டிராஃபியை பார்த்து ஐயோ, இந்த இப்போ ஒரு கேம் ஷோவோ ஒரு எனி ரியாலிட்டி ஷோவோ ஐ வாண்ட் டு வின் த கோல்டுன்னு வாங்க. கோல்டுனா ஒரிஜினல் கோல்டு கிடையாது, அந்த டிராஃபியோ இல்ல அந்த டைட்டில் வின் பண்றது பேரு ஐ வாண்ட் டு வின் த கோல்டுன்னு ஒரு யூஃபமிசம் இருக்கு. ஓகேவா? ஒரு கோல்டு சுத்தமா இல்லாம எல்லா சீசன்லயும் அந்த கோல்டு அந்த கலர் அதுல இருக்கும் டிராஃபில. ஓகேவா? அது ஒரு ராயல் லுக், அது ஒரு வின்னருக்கான ஒரு தகுதியான ஒரு விஷயமா அந்த டிராஃபி. அது வந்து விஷால் வின் பண்ணிருந்தா அந்த மாதிரி வந்திருக்கும். எக்ஸாக்ட்லி. ஆனா எனக்கு முத்து வின் பண்ணது எனக்கு சந்தோஷம். ஜாக்லின் இருந்தா ஜாக்லின் தான் வின் பண்ணிருப்போம் நாங்க சொல்லிப்போம். இப்ப இருக்க அந்த 5 பேர்ல ரயன் அண்ட் முத்து தான் டிசர்விங் நான் சொல்லுவேன். ரயன் கூட ஓகே, முத்து ஸ்டார்டிங்ல இருந்து எஃபர்ட் போட்டார், அதனால நான் கண்டிப்பா முத்துக்கு தான் டைட்டில் போடணும்னு நான் சொல்லுவேன். ஆனா முத்து போட்ட எஃபர்ட் கூட இந்த டிசைனர் டீமோ இந்த கிரியேட்டிவ் டீமோ போடல. இப்போ இந்த அண்ணா சதுக்கம் இருக்கு தெரியுமா, மெரினா பீச் பக்கத்துல, இந்த பெசன்ட் நகர் பக்கத்துல, அந்த அந்த மார்பிள்ல செஞ்சது அதெல்லாம் ஓகே தாங்க. பிக் பாஸ் 8 லோகோ என்ன? இன்னைக்கு அவங்க ஒரு 8 பால் கேம் ஒன்று இருக்கும்ல, பில்லியர்ட்ஸ் கேம்ல ஒரு பால் இருக்குமே, அதை தூக்கி வந்து வச்ச மாதிரி இருக்கு. அந்த காலை எழுச்சிட்டு ஐயோ இதை மறந்துட்டுமே சொல்லு, கரெக்டா களிமண்ல ஒரு 8 போடு, அது மேல ஒரு 8 பால் பில்லியர்ட்ஸோட கேம் வந்து அந்த பால் எடுத்து வந்து வெய், பெயிண்ட் அடி வெள்ளை கலர அப்படின்னு சொல்லிட்டு பண்ண மாதிரி ஒரு ஃபீல். அது மார்பிள்னா கூட அந்த பளபளப்பா இருக்கும், ஒரு அதனுடைய மதிப்பே தனியா தெரியும். அந்த மாதிரி சுண்ணாம்பு அடிச்சு விட்ட மாதிரி இருந்துச்சு, ஒரு நல்லாவே இல்லை. அதுக்கும் அந்த பின்னாடி ஃபயர் ஒர்க்ஸ் வச்சிங்களே, அந்த போட்டோ போடுறோம் பாருங்க, கன்றாவே அது ஒரு எடுப்பாவே இல்லை. விஜய் சேதுபதி இப்படி காட்டுறாரு, கேமராமேன் என்ன தூங்கிட்டீங்களான்னு தெரியல, நீங்களும் பார்ட்டி பண்ணிட்டு எல்லாம் அந்த ஹேங் ஓவர்னு சொல்லுவாங்க குடிச்சிட்டு அடுத்த நாள், அந்த மாதிரி இருந்தாங்கன்னு தெரியல. இப்படி தூக்குறாரு, டிராஃபியை காட்டாம விஜய் சேதுபதியோட கையை காட்டுறாங்க. அப்போ நிறுத்தினவன் தான் நான். அப்புறம் ஜாக்லின் வந்தாங்க, ஜாக்லின் பேசுறதோட நான் நிறுத்தினவன் தான். அதுக்கப்புறம் நான் இட்ஸி பிட்ஸி அந்த டைனி பிட்ஸை தான் பார்த்தனே தவிர ஃபுல் வீடியோ என்னால் பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல. அண்ட் நேற்றே வந்து நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன் ஒரு விஷயத்துல. என்னன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா என்னன்னு எனக்கு தெரியல. விஜய் விஷால் தான் ரன்னர் அப், விஜய் விஷால் தான் ரன்னர் அப்னு ஒரு பொருளை ஒன்று பயங்கரமா வந்துச்சு, கன்ஃபார்ம் நியூஸ் மாதிரி. இல்ல அப்படிதான் நடந்திருக்கு. விஜய் தான் போய் ஃபைட் பண்ணி சௌந்தர்யாவை கொண்டு வந்து. எனக்கு என்னன்னா, இது வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி. சரி, விஜய் விஷால சும்மா ரன்னர் அப்னு சொல்லி பார்த்தா மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. மக்கள் பயங்கரமா அவங்க கத்துனாங்க. ஈவன் விஷால் ஃபேன்ஸே வந்து அக்ரி பண்ணல. ஆமா, விஷால் வந்து காட்டும் போது, விஷால் எந்திரிச்சு நிற்கும் போது கூட கை தட்டல் வரவே இல்லை. அது அப்படின்னா உங்களுக்கு வெறிதானோ, அவனுக்கு வாங்கி தரணும்னு எனக்கு புரியல சார். அவன் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வந்தானா, பணம் உங்களுக்கு கொடுத்துட்டு வந்தானா, இல்லை என்ன வேற ஏதாவது சீக்ரெட்டான அக்ரிமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? புரியவே இல்லை. அவன் ஒண்ணுமே செய்யல. அவனுக்கு எப்படி கொடுத்தீங்க எங்களுக்கு புரியல. தேர்டு கூட வர்றதுக்கு அவனுக்கு தகுதியே இல்லை. அட்லீஸ்ட் நீங்க வந்து ரயனை விட்டு இருந்துக்கலாம். ரயன் வந்து 5th எவிக்ட் ஆனது கண்டிப்பா அன்டிசர்விங். ஏன்னா ரயன் வந்து வேற லெவல் பேச்சு அவர்கிட்ட இருந்துச்சு. பவித்ராவை தான் நல்லா நிறைய 4th பிளேஸ் கொண்டு வந்தீங்க, அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். பவித்ரா போட்ட எஃபோர்ட் கூட விஜய் விஷால் போடல. அவர் இன்னைக்கு வந்து ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சாரு, நல்லா பண்ணாங்கன்னு சொல்றீங்கல்ல, இந்த டேலண்ட் இத்தனை நாள் காட்டாம. ட்ரம்ஸ் வாசிக்கிறது வந்து பிக் பாஸோட இது டேலண்ட் கிடையாது.
அங்க நீங்க எந்த காம்படிஷனும் ட்ரம்ஸ் வாசிக்கிற மாதிரி வைக்கல. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ட்ரம்ஸ் வாசிக்கிறான்றதுனால கொடுத்துருவீங்களா? நான் 3rd பிளேஸ். அதெல்லாம் இல்ல, அவன் யாருக்கு தேங்க் பண்ணான்னு ஞாபகம் இருக்கா? ஸ்டேஜ் மேல ஏறி நின்னுட்டு. அதான் அவங்க எல்லாம் தான் அவரை கொண்டு வந்து விட்டுருக்காங்க இந்த நிலைமைக்கு. நல்லா தெரியுது. நீங்க அவனை கொண்டு வந்து உள்ள விட்டீங்க, வெளியே எடுக்க முடியல. அதுதான் சொல்றேன். இப்ப நீ சொன்னல, அப்ப ஜாக்லின் மட்டும் வந்து தேங்க்யூ சொன்னாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர், விஜய் விஷால் ஃபேன்ஸ் எல்லாம். அப்படின்னா அவங்க வந்து ஜாக்லினை கொண்டு வந்திருக்கணும் மேல, அவங்க கொண்டு வரலையே. அவ வந்து பிக் பாஸுக்கு அவளை கொண்டு வந்தான்னு சொல்லல. ஆரம்பத்துல ஸ்டார்டிங்ல அவளுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக தான் அவ இங்க இருக்கா. அந்த ரெகக்னிஷன், அந்த என்னது என்ன கலக்க போகுது யாருல அவளுக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுத்ததுனால ஆங்கரிங் இதை கொடுத்துருக்காங்க. அதனால அதுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னாலே தவிர பிக் பாஸுக்கு யார் கொண்டு வந்தாங்கன்றதெல்லாம். அதுக்கப்புறம் அவங்க படிப்படியா கஷ்டப்பட்டு அவளா இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கா. மாதிரி கெஞ்சி கூத்தாடி உள்ள வந்திருக்க மாட்டான். கெஞ்சி கூத்தாடியும் 3rd பிளேஸுக்கு வந்திருக்க மாட்டான். நீ ஏதோ சொல்ல வந்தியா? அவன் தெளிவா சொன்னா, நான் ஒரு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன் 4 வருஷமா, அதை விட்டுட்டு, ஆமா அதை விட்டுட்டு நான் போயிட்டு இந்த மாதிரி பிரவீன் சார் கிட்டயும் பாலா அண்ணா கிட்டயும் நான் கேட்டேன். எனக்கு நான் என்ன வந்து மக்கள் ரெகக்னைஸ் பண்ணணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். பிரவீன் பாலா இன்னொருத்தர் வந்தாரு, அவர் பேரு என்ன? குட்டி, கிருஷ்ணன் குட்டி. இன்னொருத்தர் வந்தாரு, பாலா வந்தாரு, கிருஷ்ணன் குட்டி வந்தார், பிரவீன் தான் வரல. இவங்க கிட்ட எல்லாம் நான் கேட்டதுனால என்ன கொண்டு வந்து விட்டாங்க. அதனால நீங்க கொண்டு வந்து கடைசி வரைக்கும் வச்சிருவீங்களா? போராடினவங்களெல்லாம் விட்டுட்டு. இதுல வேற இது தொடரும் நாங்க பாரு. ஐயோ அப்பா சாமி, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா விஜய் இன்னும் அந்த வெஞ்சன்ஸை விட்டாரான்றது எனக்கு தெரியல. ஜாக் மேல இருக்கிற ஏன் அவங்களாவது சரி உள்ள விஜய் டிவிக்குள்ள ஏதாவது குழப்படி இருந்திருக்கும், ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். விஜய் சேதுபதி சாருக்கும் ஜாக்லினுக்கும் என்ன பிரச்சனை? அங்க உங்களுக்குன்னு ஒரு இப்ப விஷால 3rd கொண்டு வரணும் போது போராடி 2nd கொண்டு வரணும் போது அங்க போய் ஃபைட் பண்ணிருக்கீங்க. ஃபைட் பண்ணி அவளை கொண்டு வந்திருக்கீங்க சவுண்ட் 2க்கு. அந்த இது எங்க போச்சு? ஜாக்லின சும்மா அவளை நோண்டுறாங்களேன்னு போது உங்களுக்கு குத்தலையா மனசு? அவன் நல்லா விளையாடுறவளை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இவ்வளவு நாள் கூட பரவாயில்ல. இன்னைக்கு அவர் ஒவ்வொருத்தரை பத்தி சொல்லிட்டு வர்றாரு. சொல்லிட்டு வரும்போது ஜாக்லின ரொம்ப நல்லா சொன்னாரு. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அங்க அன்ஷிதா கிட்ட வரும்போது அன்ஷிதாவும் ஜாக்லின் மாதிரி தான்ட்டார். அது என்ன யார் கூட கம்பேர் பண்றது? ஜாக்லின் யாரை லவ் பண்ணாங்க உள்ள? எனக்கு புரியல. ஒரு நிமிஷம் இரு. யார் கூட கம்பேர் பண்றது? அவ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சீரியல்ல நடிச்சா அர்ணவ லவ் பண்ணிட்டான். அடுத்தது பிக் பாஸ்க்குள்ள வந்தா விஷால லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்ப டான்ஸுக்கு போறா, டான்ஸ் கூட ஆடுறானே அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாளா? ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு ஷோக்கு போகும்போதும் அவ ஒவ்வொருத்தர லவ் பண்றா. அந்த மாதிரி ஜாக்லினுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். எப்படி நீங்க கம்பேர் பண்ணுவீங்க அவளோட? இது என்ன தேவையே இல்லையே. அவளை புகழ்ந்துட்டு போ, என்ன வேணாலும் புகழ்ந்துட்டு போனா. ஜாக்லினோட எதுக்கு கம்பேர்? அப்ப உங்களுக்கே தெரியுது ஜாக்லின் வந்து பயங்கரமான சூப்பர் பிளேயர்னு. அந்த இடத்துல இவ்வளவு கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களே, மனசாட்சி இல்ல? அதே மாதிரிதான் வந்து ஜெஃப்ரியும் சத்யாவையும் சொல்லும் பொழுது நீங்க சொல்றீங்க உண்மையிலேயே ஜாக்லின் அவங்க வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இவங்களுக்கு அவெல்லாம் கரெக்ட் தான், அங்க நடிக்கிறாங்க எல்லாரும். அதெல்லாம் பாத்ரூம் வேர்ல மட்டும் தான் நீங்க அந்த கதை. கிச்சன்ல உட்காந்து வர்ஷினியும் தர்ஷாவும் கூப்பிட்டு ஆடுனது தெரியுமா? இப்ப ஜாக்லின் போறதுக்காக தான் நாங்க ஆடுறோம்னா நாங்க நிஜமாலே அதை பண்ணுவோம். நாங்க ஆடுவோம்னு சொல்லி இன்னும் நிறைய பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதை பண்ணாங்க. அது சிரிச்சதே எவ்வளவு பரவாயில்ல. இன்னும் 4 பேர் சேர்த்துட்டு கூத்தாடினானே, அது உங்களுக்கு தெரியலையா விஜய் சார்? இன்னொன்னு ஜாக்லின் சொன்னதை பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொன்னதை சொல்லி பண்ணான் ஜெஃப்ரி. அதுக்கும் நீங்க முட்டு கொடுத்து நிக்கிறீங்க. உங்களுக்கு ஜெஃப்ரிய வந்து உங்களோட செல்ல புள்ள அப்படியா? சாச்சனாக்கு அடுத்து அவர்தான் ஜெஃப்ரி. நீங்க தாங்க நாங்க தான் பாத்துட்டு தானே இருந்தோம். விஜய் சார் உங்களுக்கு ஒண்ணே ஒன்னு சொல்றேன். நீங்க இந்த மாதிரி தப்புகளுக்கு எல்லாம் நீங்க உடந்தையா இருந்தீங்கன்னா நீங்க எங்கேயோ இருக்கீங்க சார். உங்களை தூக்கி தொப்புன்னு போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நீங்க என்ன உங்களுக்கு பணம் வந்துருச்சு போதும்னு நினைக்கிறீங்களா? கோடியா இதுலயே வந்துருச்சு பிக் பாஸ்லயே. நம்ம பேர் கெட்டு போனா கூட பரவாயில்ல நினைக்கிறீங்களா? எப்படி எனக்கு புரியலையே.
நல்லதுக்கு மட்டும் நீங்க இவ்வளவு நாள் போயிட்டு இருந்தீங்க சார். இப்பயும் அதை கண்டினியூ பண்ணுங்க. தயவு செய்து இந்த மாதிரி எல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்க. இன்னொரு விஷயம், நீங்க வந்து இன்டர்வியூ பண்ணும்போது எப்போ எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னீங்க. சூஸ் செலெக்ஷன் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் செலக்ட் பண்ணும்போது எல்லாருக்கும் தெரியற மாதிரி, அது ரொம்ப ரொம்ப நாங்க அப்ரிஷியேட் பண்றோம். ரொம்ப 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 ஒரு குட் தாட் அது. அந்த மாதிரி உங்களுக்கு உண்மையிலேயே மனசாட்சியோட நீங்க பண்ணுங்க சார். அவங்க சொல்றாங்கன்றதுக்காக வேண்டி நம்ம என்ன வேணாலும் செஞ்சிடலாமா? இல்ல, அது கான்ட்ராக்ட்ல இருக்கும், அது நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. உங்களுக்கு புரியுதா? அவர் சைன் பண்ண கான்ட்ராக்ட்ல அது இருக்கும். சரி, அப்படித்தானே இருந்திருக்கும். செகண்ட் பிளேஸ்ல விஷால போடும்போது நாங்க என்ன போடுறோமோ அதுதானே இருந்திருக்கோம்ல. இப்ப நீ ஃபைட் பண்ணி தானே வாங்கி கொடுத்த சவுண்டுக்கு. அந்த வீரியம் எங்க? போனவங்க தான் சொல்றாங்களே, ஆட்கள் எல்லாம் வந்து லீக் பண்றதுக்கு எல்லாம் ஆட்கள் இருக்காங்க. இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. எவ்வளவோ வந்து எவ்வளவு தப்புகள்லாம் நடந்துச்சு. அந்த ஜாக்குக்கு விரோதமா எவ்வளவோ பண்ணாங்க. அதெல்லாம் கேட்கவே மாட்டீங்க இல்லையா? இப்ப அந்த இது போடும்போது கூட ஏவி போடுறாங்க. யாருக்கு? விஜேஎஸ்க்கு ஏவி போடும்பொழுது கூட அந்த எடிட்டருக்கு என்ன தெரியல ஜாக்லின் மேல போடும்போது கூட இவர் எழுந்து நின்று, ஜாக்லின் நீங்க பண்றது எல்லாம் கரெக்ட் தான், ஆனா உண்மையான்னு தான் தெரியல. அதை போடணும்னு அவசியம் இல்லை. அவ எவ்வளவு நல்லது செஞ்சா, அவர் பாராட்டினதை போட்டிருக்கலாமே. நீங்க செஞ்சது எதுவுமே உண்மையான்னு தெரியலன்றத போடுறீங்க. இன்னுமா புரியல அவ உண்மையாதான் பண்ணான்னு. நடிக்கிறான்றத ப்ரூவ் பண்றது கடைசி வரலாம் அதை ட்ரை பண்றாங்க. அது சேனல் பண்றது மேல எதுக்குப்பா வன்மம்? மக்கள் வந்து ஓவியாவை விட தூக்கி விட்டுட்டாங்களே, பிரதீப்பை விட தூக்கி விட்டுட்டாங்களே, விட இன்னமும் அவ பேரை கெடுக்கணும்னு பண்றீங்களா? முடியவே முடியாது. உங்களால அசைக்கவே முடியாத இடத்துல ஜாக்லின் இருக்கா. இப்போ இந்த 3 பேருமே, ஓவியா, பிரதீப், ஜாக்லின், இவங்க 3 பேருமே மக்கள் மனசுல பயங்கரம். பீப்புள்ஸ் வின்னர்னா இவங்க 3 பேர் தான். ஓகே, மேபி கவின் ஆர் தர்ஷன் சொல்லலாம். ஓகேவா? அடுத்து ஃபேட்மேன் சொல்லணும். ஃபேட்மேன் சாருக்கு உங்களுக்கும் ஜாக்லினுக்கும் என்ன? உங்க கூட வந்து உட்காந்து பேசலையா? அவ பேசினால நீங்க 1 மணி நேரம் மொக்க போடுறீங்க. அவளுக்கு வேற வேலை இல்ல, ஆனாலும் வந்துதான் உட்காந்து பேசுறா. யாருமே இல்லன்னா அவ வந்து உட்காந்து பேசுறா. யாருன்னா இருந்தாதான் கிட்ட வர மாட்டாங்க. 1 மணி நேரமா? 3 மணி நேரம் 4 மணி நேரம்லாம் அப்படி மொக்க போடுறீங்க. ஆனாலும் அவன் வந்து உட்காந்து பேசிட்டு தான் இருந்தா. நீங்க பின்னாடி பேசுறீங்களே, அவளை பத்தி தப்பு தப்பா பேசுறீங்களா? அவன் நடிக்கிறா, உள்ள இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும். நீங்க வேலையே இருக்கிறவங்களுக்கு வேற மாதிரி தெரியும். வெளியில இருக்கிறவங்களுக்காக தான்ப்பா போடுறது ஷோ. உங்களுக்காகவே போடுறதுன்னா கேமரா எதுக்கு? எங்களுக்கு என்ன தெரியணும்ன்றது தானே. அப்படின்னா நீங்க சொம்பு தூக்குனீங்களே முத்துக்குமரன் சௌந்தர்யாக்கு, அப்ப அது என்ன சொல்லுவோம்? அப்ப நாங்க தப்பா புரிஞ்சிருக்கோம் முத்துக்குமரன், அப்படித்தானே? அப்ப நாங்க தப்பா புரிஞ்சிருக்கோம் சௌந்தர்யாவை. சௌந்தர்யா முத்து வின்னர், சௌந்தர்யா ரன்னர் அப். அப்ப வெளில இருந்து பாக்குற எங்களுக்கு அவங்க வந்து அப்படி தெரிஞ்சாங்கன்னா நீங்க சொல்ற கூற்றுப்படி அது அப்போ தப்பான ஆளுக்கு டைட்டில் கொடுத்துருக்கோம். அது அப்படி சொல்ல வரீங்க, அதை ஒத்துக்கிறேன். அத நீங்க ஒத்துக்கறதா இருந்தா இத நாங்க ஒத்துக்கிறோம். இல்ல, ஃபேட்மேன் சார பத்தியும் நல்ல ஒபினியன் இருந்துச்சு. இவ்வளவு அழகா இது பண்றாரு, எல்லா இதையும் உட்கார்ந்து பாக்குறாரு. அவர் உங்களை மேல வச்சிருந்தோம். ஆனா இவ்வளவு கீழ்த்தரமான செயல்களை செஞ்சுட்டு இருக்கீங்க. நீங்க கண்டஸ்டன்ட் தோத்துட்டீங்க, வெளியில வந்துட்டீங்க. அவளும் வெளியில வந்துட்டா, அவளும் ஜெயிக்கல. இன்னும் என்ன உங்களுக்கு பொறாம அவ மேல? நீங்க பியார் பண்ணாதான் ஜெயிச்சிருக்காரு. வேற என்ன வேணும்னு எனக்கு தெரியலையே உங்களுக்கு. நீங்க உங்களுக்கு தில் இருந்தா, நீங்க உண்மையான மனுஷன், நல்ல மனுஷனா இருந்தா நேரா கூப்பிட்டு சொல்லு. நீ நடிக்கிற ஜாக்லின், நீ நடிக்கிற. உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் வந்து நீ எப்படி இருக்கிறன்றது தெரியும். வெளியில இருக்கிறவங்க எல்லாம் நல்லவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. பேச வேண்டியதானே? அவரும் விஜய் எதுக்கு அப்படி கொஞ்சறீங்க? இப்படி வாமா, நீ வந்து நீ ரொம்ப அழகா ஆடுன, நீ இது பண்ண, நீ கவலைப்படாத, அப்படி கொஞ்சறீங்க. எல்லாம் அப்படி எதிர்க்க அவ்வளவு நல்லா பாராட்டி பேசுறீங்க. பின்னாடி எதுக்கு சார் வந்து அவ்வளவு இதுவா பேசிட்டு இருக்கீங்க வெளியில? ஆக்சுவலா நீங்க ஃபர்ஸ்ட் டே, நீங்க ஃபர்ஸ்ட் வீக் வெளியில போனப்ப ஃபீல் பண்ண ஒரே ஆள் அவதான். தெரியுமா உங்களுக்கு? அடிக்கடி சொல்வா, எப்ப நடுவுல இடையில எதுனா ஃபேட்மேன் சார் போனதெல்லாம் என்னால வந்து ஏத்துக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டே இருந்தா. நீங்க எதுக்கு அவளை புடிச்சுன்னு வம்பு எடுத்துட்டு இருக்கீங்க? யார் அவ இழிச்சவா இல்லையா? கேட்கறதுக்கு ஆள் இல்ல இல்லையா? விஷால பத்தி இப்படி பேச முடியுமா உங்களால? சௌந்தர்யாவை பத்தி இத பேசின ஆள் தானே நீங்க. இப்ப ஏன் பயப்படுறீங்க? விஷால் நோண்டிடுவான் இல்லையா? இல்ல, திடீர்னு சௌந்தர்யாக்கு சொம்பு என்னன்னு தெரியல. ஏன்னா முத்துக்குமாருக்கு வந்து சொல்லிட்டாங்க எல்லாரும். என்ன சொல்லிட்டாங்க? அவ அன்ஷிதா வந்து நேரா சொல்லிட்டா, வெளியில போனீங்கன்னா நான் தான் பண்ணேன் உங்களுக்கு பிஆர்னு சொல்லி பணத்தை புடுங்குவாங்க. பட்டவத்தனமா சொல்லிட்டதுனால இப்ப அங்கிருந்து இங்க ஜம்ப் ஆகும். சௌந்தர்யா ஜம்ப் ஆனா அங்கிருந்து பணத்தை புடுங்கலாம், அங்கிருந்து பணத்தை புடுங்கலாம். இதானே உங்க வேலை? அது இல்ல, அது மட்டும் இல்ல. முத்துக்குமரனுக்கு பிஆர்ன்றது வெல் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுல. உள்ளேயே வந்துட்டு
அவரை கழுவி ஊத்தியாச்சு விஜய் சேதுபதி சார், ஓகேவா, வீக்கெண்ட்ல. சோ இப்போ அது தப்பான ஒரு கருத்துன்றத ப்ரூவ் பண்றதுக்காக சௌந்தர்யா நல்லவ. அப்போ அதுக்கு முன்னாடி வர சௌந்தர்யா கேட்டவ ஒரு வாரத்துக்கு சௌந்தர்யா நல்லவள் ஆயிட்டா. அதுக்கு ஒரு முட்டை கொடுத்துனாரு. என்னன்னா, இல்ல நான் உள்ள போய் ரியலா பார்த்தேன் அவ்வளவு க்ளோஸ்ல. ஏங்க ஃபர்ஸ்ட் வீக்ல அப்ப என்ன பண்ணீங்க நீங்க? இவர் என்ன சொல்றாருன்னா, நான் வெளியில இருந்து பாக்க இப்போ திருப்பி அவர் ப்ரூவ் பண்ண வர்றது என்னன்னா, உள்ள அப்படியே மக்கள் வந்து உள்ள இருக்கவங்க அப்படியே வேற மாதிரி நான் வெளில நினைக்கிறாங்க தப்புனா, அப்ப நாங்க முத்துக்குமரனை பத்தி நல்லா தான் நினைச்சிருந்தோம், அப்ப தப்பு தானே? உங்களுக்கு புரியுதா? ஆமா, முத்துக்குமார் ரொம்ப நல்லவன் அவன் எப்படின்ட்டு தான் நாங்க ஓட்டு போடுறோம், அவனுக்காக எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்ப நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா? இவ்வளவு மக்கள் அவனுக்காக வந்து ஓட்டு போட்டிருக்காங்களே, அவங்க எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா? அதானே இப்ப சொல்ல வரீங்க நீங்க? எனக்கு புரியலையே. முதல் நீங்க வெளியில போகும்போது ஃபீல் பண்ணி என்னோட அந்த நீங்க வெளியே போன அந்த வீடியோ அந்த எபிசோட் எடுத்து பாருங்க. நாங்க அவ்வளோ திட்டணும் விஜய் டிவி. எதுக்கு ஃபேட் மேனை வெளியில அனுப்புனாங்க? அவர் இருந்தா ரொம்ப சுவாரஸ்யமா போயிருக்கோம். கேமே வேற மாதிரி. உங்களுக்காக அவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசணும், அது தப்பு இல்லையா? வெளியில நாங்க தப்பா உங்களை புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதானே சொல்ல வரீங்க? தப்பு சார், இதோட நிறுத்திக்குங்க அந்த பிக் பாஸை பத்தி பேசுறத. இந்த சீசனை பத்தி நீ எதனா பேசிக்கோ, ஜாக்லினை பத்தி பேசாதீங்க. அவ உண்மையா இருந்தான்றது எங்களுக்கு தெரியும், அவ ஹார்ட் ஒர்க் பண்ணான்றது தெரியும், அவ ரொம்ப ஸ்ட்ராங்கான கேர்ள்ன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். அவ எல்லார்கிட்டயும் நல்லா மிங்கில அவளை காரி இது பண்ணாங்க. அவளை எவ்வளவு டீஸ் பண்ணாங்க, எவ்வளவு அத்தனை பேர்கிட்டயும் அவ பேசிட்டு தான் இருந்தா கடைசி வரைக்கும். ஒருத்தர்கிட்ட சொல்லுங்க அவகிட்ட சண்டை போட்டு யார்கிட்டயாவது பேசாம இருந்தான்னு சொல்லுங்க. அவ எவிக்ட் ஆனே ஃபர்ஸ்ட் போய் கட்டி பிடிச்சது யார்? சத்யாவ. அந்த கார்னர்ல இருந்து எல்லாரையும் போயிட்டு லைனா எல்லாரையுமே கட்டி பிடிச்சி பேசிட்டு தான் வந்தா, ஓகேவா? அப்புறம் வந்து ஃபேட்மேன் சார் சொல்லியிருக்காரு, சத்யாவும் ஜெஃப்ரியும் வந்து ஜாக்லினுக்கு அப்படி பண்ணவே இல்லை அப்படி இப்படின்னு என்னமோ சத்யா அவரும் வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காரு. அவ வந்து எல்லாரையும் ஹக் பண்ணா, ஒருத்தருக்கிட்டயும் அவளுக்கு விரோதம் இல்லை, யாருக்கிட்டயும் அவன் விரோதம் வச்சுக்கல. அவன் அந்த மாதிரி ஒரு கேரக்டரே கிடையாது. ஏங்க ஆனந்தியோ சரி, சுனிதா வந்து ஜாக்லினை பேசாததே இல்ல, அன்சிதா ஜாக்லினை பத்தி பேசாததே இல்ல. ஆனா அவங்க அழும்போது முதல் ஆளா போய் நிக்கிறது ஜாக்லின் தான். யாராவது அழும்போது கூட அவ போய் கன்சோல் பண்றதா இருந்தாலும் சரி, யாராவது சண்டை போடும்போது அங்க போய் சமாதானப்படுத்துறதா இருந்தாலும் சரி, எல்லா நல்ல குணங்களும் அவட்ட இருந்துச்சு. ஓகேவா? இதுக்கு மேல அவளை பத்தி பேசாதீங்க. அந்த ஹோல் நாங்க வந்து சீக்கிரமா முடிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். ஜாக்லினோட அந்த அந்த வரவேற்பு அது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை விட அவளோட ட்ரெஸ், நாங்க தங்க பிள்ளைன்னு சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி தங்கமா பியூட்டிஃபுல்லா வந்திருந்தாங்க. அதையும் விட அவங்க நின்று பேசினாங்கல்ல ஒரு வார்த்தை, மக்களே எத்தனை பேர் கவனிச்சிங்க? ஸ்லிப்பர் ஷர்ட் கொடுத்தா, 2-3 பேருக்கு கொடுத்தா ஸ்லிப்பர் ஷர்ட். இங்கேயும் ப்ரூவ் பண்றா, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், உண்மையை மட்டும் தான் பேசுவேன். என்ன சொன்னா சொல்லுங்க பாப்போம். என்ன சொன்னா? எனக்காக உள்ள விளையாடுறவங்க, எனக்கு உள்ள எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு கடைசி அவனு சொல்றேன், எனக்காக உள்ள என்னோட காம்படிட்டர்ஸ், உள்ள இருக்கவங்களுக்கும் வெளியில இருக்கிற காம்படிட்டர்ஸ்க்கும் சரி, வெளியில இருக்கிற காம்படிட்டர்ஸ்க்கும் சரி ரொம்ப நன்றிண்ணா. புரியறவங்களுக்கு புரியும், குத்துறவங்களுக்கு குத்தும், நல்லதா ஏத்துக்கிறவங்களுக்கு நல்லதா ஏத்துக்கும். அட்டகாசமான செருப்படி கொடுத்து முடிச்சா, பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. சோ சத்யா ஜெஃப்ரிக்குமே சரியான செருப்படி கொடுத்தா விஜேஸ் கேட்கும் போது. ஆனா விஜேஸ் வந்து முட்டு கொடுத்துட்டாரு. பட் சரி ஓகேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டான். அவங்க வந்து தப்பா தான் ஜாக்லின் சொன்னது கரெக்ட் தான், அவங்க தப்பா தான் புரிஞ்சு வச்சிருந்தாங்க. இல்லைன்னா ஜெஃப்ரியா கோவா எங்களை சேர்த்துக்கவே மாட்டாங்க. கரெக்ட். அண்ட் எனிவே இந்த ஏவி வந்து சூப்பரா இருக்கு வெளியில சொன்னவங்க எல்லாம் என் கையில கிடைச்சிங்க, அவள் தான் சொல்லிட்டேன். மற்றவங்களுக்கு போட்ட ஏவி மாதிரி இருந்துச்சு. நீங்க ஃபைனலிஸ்ட் விடுங்க, வெளியில வந்த அத்தனை எவிக்டான கண்டஸ்டன்ஸ் ஒருவருக்கு போட்ட ஏவி மாதிரி இருந்துச்சு. இதுலயும் பாரபட்சம் பாக்குறாங்க. ஜாக்லின்னாலே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க குத்தமாவது மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் வருது. நல்ல விஷயம் பேசும்போது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வரலையா அவங்களுக்கு? கோவா கைஸ் எங்க, கோவா கேங் பத்தின வீடியோ எங்க, அவ ஒருத்தரையும் போய் அரவணைச்ச அந்த 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 கண்டென்ட் எங்க? அவங்க முத்துவும் இவங்களுக்கும் இருக்க அந்த பாண்டிங், மஞ்சரிக்கு இவங்களுக்கு இந்த பாண்டிங், தீபக் இவங்களுக்கு இந்த பாண்டிங் எல்லாம் எங்க? அந்த வீடியோல காணவே காணுமே. அந்த ஓடி வந்ததை காட்டுறீங்க. எனக்கு ஒரே விஷயம் தான் அந்த ஏவியில பிடிச்சிருச்சு. ஸ்டார்டிங்ல நான் மிடில் பேச்சராவே இருந்துட்டேன், அதுக்கப்புறம் கடைசியில அப்ப கூட பிக் பாஸ் சொன்னதை போடல. பிக் பாஸ் சொன்னது வந்து எங்களுக்கு புரியல, இவ எப்ப சொன்னா இது? ஏன்னா நாங்க 24/7 உட்கார்ந்து டே அண்ட் நைட் பாக்குற ஆட்கள். இவ அப்படி எதுவும் சொன்ன மாதிரி தெரியலையேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் தான் இன்னைக்கு வந்து அவ ஸ்டார்டிங்ல வந்து சொல்லி இன்ட்ரோல சொல்லும் போது இன்ட்ரோல சொன்னதை அது போட்டது ரொம்ப சந்தோஷமான. ஆனா
அது பிக் பாஸ் பேசுனதை காட்டல. பிக் பாஸ் அவ வந்து நீங்க வந்து மிடில் பெஞ்ச், நீங்க எப்பவுமே எனக்கு ஃபர்ஸ்ட் பெஞ்ச் அது காட்டினாங்க நினைக்கிறேன், பட் காட்டல. அண்ட் இந்த விஷயம் ஐ அம் சூப்பர் 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 ப்ரௌட் ஆஃப் யூ. இதையும் ஃபர்ஸ்ட் டே சொன்னாங்க சூப்பர்னு சொல்ல வைக்கணும்னு. 3 சூப்பர் வாங்கிட்டாங்க ஜாக், அதுவும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா அதை தவிர மத்த உள்ள இருந்த கண்டென்ட் எல்லாமே வந்து கிராப்னு சொல்றேன். இன்னொரு ஒரு விஷயம், விஷாலுக்கு செகண்ட் பிளேஸ் இருந்ததுக்கு ஃபைட் பண்ணி சௌந்தர்யாவுக்கு வாங்கி கொடுத்தது ரொம்ப 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 கோடான கோடி நன்றிகள் விஜயஸ் சார். அதே விஜயஸ் ரொம்ப நல்லவர். அவ கஷ்டப்பட்டு ஓடி எடுத்துட்டு வந்த பெட்டி எங்க சார்? அவ பணத்தை அவளுக்கு சேர்த்துருக்கணுமா இல்லையா? அது என்ன, அது கேம் ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ்னு வாங்க. ஃபைன், எடுத்துட்டு உள்ள வந்துட்டாளா இல்லையா? அவ ஒன்னும் வெளியில போட்டுட்டு வந்துடல, இல்ல ஓடி போய் எட்டி பார்த்துட்டு ஓடி வந்துடல. கஷ்டப்பட்டு நீ வச்ச அந்த ஒரு 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 கேவலமான ஒரு டைம் இருக்கு, கண்ணிங்கான எண்ணத்தோட அவ்வளவு வெயிட்டா வச்ச அந்த பெட்டியை அவ தூக்கிட்டு ஓடி வந்தது. அவ கண்ணை பாருங்க, கொஞ்சம் அவளோட பயத்தை பாருங்க. அப்ப கூட அந்த பெட்டியை கொடுக்கணும்னு தோணல உங்களுக்கு? நான் உடனே தான் சொல்வேன், இன்னைக்கு நமக்கு வந்து ஒருத்தவங்களை வந்து 10,000 ஏமாத்துறாங்கன்னா 10 லட்சம் நமக்கு கண்டிப்பா நஷ்டம் வரும், எதிர்பாருங்க. ஏன்னா அநியாயத்துக்கு நம்ம அடுத்தவங்க பணத்தை புடுங்க கூடாது, புடுங்கி சாப்பிடுறது. இது வந்து அவங்க முத்துக்கும் பண்ண துரோகம் தான் நான் சொல்வேன். முத்துக்கும் தான். ஏன் இத்தனை வருஷம் பண்ணாதது இன்னைக்கு புதுசு ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னா இந்த மாதிரி பணத்தை புடுங்கிதான் முத்துக்கு வர வேண்டிய 50 லட்சம் வரணுமா இல்லையா? அதுக்கு நீங்க பாட்டுக்கு புடிச்சிட்டு எல்லாத்தையும் மத்தவங்களுக்கு அது வந்து யாருக்கு மேஜர் அமௌண்ட் போயிருக்கு நினைக்கிறீங்க? விஷாலுக்கு தான் போயிருக்கு. அதுக்காக தான் பண்றது. விஷால் வெறும கையோட போயிடக்கூடாதுன்றதுதான். இது சௌந்தர்யாக்கோ பவித்ராக்கோ பண்ண விஷயம் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா சௌந்தர்யா முத்துக்குமரன் ஓடும் போது தரை ஈரமா இருந்துச்சு, தண்ணி இருந்துச்சு. சௌந்தர்யா ஓடும் போது அந்த போர்டு கீழே ஊழ்ந்து இல்ல, போர்டு கீழே ஊழ்ந்துச்சு, தடுக்கி கீழே ஊழ்ந்துருக்கணும், அப்ப உள்ள வர முடியாதுல்ல. சோ இவங்க ஸ்கெட்சே வந்து சௌந்தர்யா முத்துக்கு, ஏன்னா அப்பதான் வந்து விஷால டாப்ல கொண்டு வர முடியும். உங்களுக்கு புரியுதா? சாட்லி பவித்ராக்கு வச்ச டிராப்ல தான் ஜாக்லின் மாட்டிக்கிட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? இப்போ ஜாக்லினுக்கு பெட்டி ஹெவி, டைமர் கம்மி, முத்துக்கு தண்ணி ஊத்தி வச்சிருந்தாங்க வழுக்கி விடுறதுக்கு, தடுக்கி விடுறதுக்கு சௌந்தர்யாக்கு. ஆனா விஷால் செலப்புள்ள விஷாலுக்கு ஓடி போய் 3 பெட்டியை 2 பெட்டியை திறந்து பாக்குற அளவுக்கு டைம், ரோடும் அவ்வளவு கிளியரா இருந்துச்சு. சோ இந்த நேரத்துல வந்து ரயானை நம்ம வந்து பண்ணி ஆகணும். ஏன்னா ஜென்யூன் பிளேயர், ஜென்யூன் கேரக்டர். நீங்க என்னடா சொல்லுங்கடா, இதே விஜயஸ் தான் சொன்னாரு, கேங்க விட்டுருங்க, விட்டுட்டு நீங்க விளையாட பாருங்க. அவங்க எதிர்க்கவே ஜாக் கோவா கேங் சார், நாங்க தான் போய் உட்காருவேன். வெளியில வந்த உடனே ஃபர்ஸ்ட் வார்த்தை ஹாய் ஜாக் தான்டா. நீ வந்து ரயன் அட்லீஸ்ட் டாப் 5ல வந்திருக்க. சீரியஸா சொல்றேன். அது அந்த அந்த ஒரு அந்த கேங்குனுடைய மதிப்பை புரிஞ்சு நீ இந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் அதுக்காக நின்ன பாரு, அதுல தான் டாப் 5ல இருக்க. So you will go way too far, way to the top அப்படின்னு சொல்வேன். உங்களோட கேரக்டர் சரியான கேரக்டர். இது உங்களுக்கும் இது வந்து அநியாயம் தான். குட் கேரக்டர் பீப்புளை வந்து லாஸ்ட்ல போட்டு இல்லை வெளியில தள்ளிட்டு, குட் பிளேயர்ஸை வெளியில தள்ளிட்டு, மொக்க பிளேயர்ஸை உள்ள வச்சு அவங்க டாப் 3ல கொண்டு வந்து கேரக்டரை வந்து ரொம்ப கேவலமான கேரக்டர் உள்ள கேம் ஆடினவங்க அவங்கள டாப் 3 கொண்டு வந்து, நீங்க எங்களுக்கு கேட்கலாம் விஷால் மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு வன்மோன்னு. எங்களுக்கு என்ன வன்மோனா அவர் ஆடின கேம் தான் வன்மோம். அவர் வெளியில எப்படி இருந்தாருன்னு எனக்கு தெரியாது, ஓகேவா? ஆனா உள்ள அவர் பண்ணது எனக்கு பிடிக்கல சீரியஸா. வேற எதனா கேம் ஃப்ராட் தான பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, பொம்பளை பிள்ளைங்களை அழ வச்சுட்டு நீ இல்ல. இதுக்கும் வந்து தர்ஷிகா தானே உள்ள தர்ஷிகா தானே வந்தா. இப்போ அப்படி சொல்ற எல்லாருக்கும் நான் ஒண்ணு கேக்குறேன், விஷால் அவ்வளவு நேர்மையான ரொம்ப நல்ல தர்ஷிகா மேல ஃபீலிங்ஸ் இல்லைன்னா, தர்ஷிகா அந்த ஃபீலிங்ஸ் வச்சு பிளே பண்ணனா 2 விஷயம் அவர் பண்ணிருக்க மாட்டாரு. ஒண்ணு சத்யா அண்ட் அருண் கிட்ட வந்து இது எனக்கு குட் ப்ரொமோஷன் தான்டா அப்படின்னு சொல்லிருக்க மாட்டீங்க. இன்னொன்னு இப்படி சைட்ல கட்டி பிடிக்கிற நீ எனக்கு நேர்ல கட்டி பிடிக்க மாட்டேற, நேர் டைட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்க மாட்டாரு தர்ஷிகா கிட்ட. தூங்கும் போது கிஸ் பண்ணாரு, போயிட்டு தூங்கும் போது கிஸ் பண்றது, போய் கட்டி பிடிச்சிருந்தா எழுப்புறது, அப்பெல்லாம் உங்களுக்கு அன்சிதா கண்ணுக்கு தெரியலையா? எனக்கு புரியல. அன்சிதா மேல ஸ்டார்டிங் இருந்தே ஃபீலிங் இருக்குன்னு சொல்ல நீங்க தர்ஷிகா ஏன் கட்டி பிடிச்சிங்க? அவகிட்ட ஏன் சொல்லல எனக்கு அன்சி கிட்ட ஃபீலிங், வேற ஒருத்தர் மேல ஃபீலிங் இருக்கு அதனால எனக்கு உங்ககிட்ட இல்ல, தள்ளி வைக்கல, ஏன் கட்டி பிடிக்க கேட்டீங்க, ஏன் முத்தம் கொடுத்தீங்க? கேட்டா மருத்துவ கட்டி பிடின்னு வாங்க போல. பேர் தான் ஏமாத்து வேலை. இந்த வேலை எல்லாம் பண்ண உங்களுக்கு கொண்டு வந்து செகண்ட் பிளேஸ்ல நிக்க வைக்க பாத்தீங்க. பறந்துருக்கும் கண்டிப்பா. அவன் நின்னுட்டானா அங்க எல்லாம் ஆடியன்ஸ் எல்லாம் செருப்பு தூக்கி அடிச்சிருப்பாங்க.
நான் சொன்னனா இல்லையா? நான் என்னோட ஸ்டார்டிங் வீடியோல இருந்து சொல்லிருப்பேன் மக்களே, நீங்க வேணா என் பிளே லிஸ்ட்ல போய் பாருங்க. நான் ஸ்டார்டிங்ல இருந்து சொன்னேன் விஷால கண்டிப்பா டாப் 3க்கு கொண்டு வருவாங்க நான் சொன்னேன். அவனை வந்து ரன்னரை பார்க்க கூட வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னேன். ஏன்னா ஒவ்வொரு சீசனும் அது நடந்துகிட்டு தான் இருக்கு. விஜய் டிவி ஆளுங்க கண்டிப்பா ரன்னர் ரியோலாம் ரன்னரை ஆனதுக்கு காரணம் அதுதான். ரியோ டாப் 3க்கு வந்தது அதான். இப்ப ரியோ விஷாலா ஒரே கேட்டகரி. ஆனா ரியோ ஜென்யூன் பிளேயர், அவர் வந்து ஜென்யூனா ஆடினார் கேம். லவ் தப்பாலாம் நடக்கல, அதெல்லாம் வந்து ஒழுங்கா இருந்தாப்ல. ஆனா கேம் உண்மையா ஆடினவங்க இருக்காங்கல்ல. இல்ல இன்னொன்னு அன்சிதா இன்னைக்கு வந்து ஒருத்தரை பத்தி கேட்கும் போது அன்சிதா ஒண்ணு சொன்னாங்க விஜய் சேதுபதி கிட்ட, ஏன்னா அபியூசிவா வெளில ஒருத்தர் நடத்தினாரு, நீங்க அது சொல்லிருக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஏன்னா அவங்க பக்கத்துல தான் இருக்காரு இல்லையா? கண்டிப்பா அதை பத்தி பேசணும். ஒரு மேனஸ் ஒண்ணு இருந்துச்சுன்னா, இப்போ அர்ணாவ் எங்கேயுமே அந்த ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறதுக்கு, அர்ணாவோட கேரக்டர், அது பர்சனல் லைஃப், இது இப்போ நாங்க பர்சனல் லைஃப் பத்தி பேசல, நீங்க அதை ஸ்டேஜ் கொண்டு வந்ததுனால நாங்க ஸ்டேஜ் கொண்டு வரோம். இப்போ நாங்க அது கொண்டு வரோம். அப்போ இழுச்சுன்னு போனீங்களே, அவருக்கு வந்து ஃபேமிலி இருக்குன்னு தெரிஞ்சுதானே போனீங்க. இப்போ விஷாலுக்கு தர்ஷிகா விஷால பிடிக்கும் தெரிஞ்சுதானே போனீங்க. அப்ப நீங்க ஒரு ஃபேமிலி பிரேக்கரா? எனக்கு புரியல. ஒரு ஃபேமிலி வந்து குலைக்கிறது தான் உங்களோட வேலை. யார் எங்கெல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பிரிச்சு வச்சுட்டு நம்ம பூந்துடணும் உள்ள. நீங்க சொல்றீங்களா அபியூசிவா இருக்காருன்னு? அவர் உள்ள வந்து ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கலையே. ரெண்டாவது, வெளியிலேயே முடிவெடுத்துட்டு வந்து அப்பட்டமா புழுவுரியமா உள்ள வந்து அந்த சண்டை எதுக்கு நடந்துச்சு தெரியுமில்ல? அர்ணவ் பாய்ஸ் டீம், நீ என்ன பண்ண, சம்மந்தியை எடுத்துட்டு போய் அவனுக்கு திருட்டுத்தனமா கொடுத்த. இப்ப வெளியே முடிவு எடுத்தவளுக்கு அக்கறை என்னங்க? எதுக்கு அவ்வளவு அக்கறை? பொய் பேசுறியா நீ? நடிகர் அவ வெளியே போனதுக்கு அப்புறம் தான் நீ விஷால் பின்னாடி சுத்த ஆரம்பிச்ச. அது வரைக்கும் ஆம்பளைங்க பக்கமே திரும்ப மாட்டேன். எனக்கு ஆம்பளைங்களே பிடிக்காது. நம்பிக்கை இருக்கு. அத வந்து அவன் அர்ணவ் போன பிறகு போயிட்டு விஷால் பெட்லயே படுத்த. எக்ஸாக்ட்லி அங்க ஆரம்பிச்சதுதான். எனக்கு அங்கதான் டவுட் வருது இப்போ. அங்க ஆரம்பிச்ச லவ் தான் அது. நீ வந்து சொல்ற நான் வெளியிலேயே முடிவு எடுத்துட்டு வந்துட்டேன். சத்தியமா லவ்னு அந்த லவ் வார்த்தையை கொச்சப்படுத்த வேணாம், ரிலேஷன்ஷிப்பையும் கொச்சப்படுத்த வேணாம். நான் சொல்றேன், வெளியில மக்கள் என்ன பண்றாங்கன்னா, தர்ஷிகாவை நீதான் தர்ஷிகாவா தான் போனா விஷாலுக்காக, தர்ஷிகாவா தான் போனா விஷாலுக்காக, அவ வந்து 6 வருஷம் லவ் 6 மாசமா விட்டுட்டு 11 வருஷம் லவ் பிரேக்கப் பண்ணிட்டு 6 மாசத்துல எப்படி விஷால் மேல லவ் வந்துச்சுன்னு கேக்குறாங்க. நான் இப்ப கேக்குறேன், லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்த நீ ஒருத்தன் கூட உள்ள வர வரைக்கும் அவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்த, உள்ள வந்த உடனே எப்படி உனக்கு விஷால் மேல லவ் வந்துச்சு? இத மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்களா? இவளுக்காச்சும் 6 மாசம் ஆச்சு பிரேக்கப் ஆகி, தர்ஷிகாக்காச்சு. இவள் ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டுல உள்ள வந்தா எப்படி விஷால் மேல லவ் வரும்? அப்ப நீ பண்ண லவ் உண்மையா? அப்படியே இல்லன்னு போய் பேச போறா. அவளே தான் சொல்லிருக்கா, உள்ள இருக்கிற வரைக்கும் பாய்ஸ் பக்கமே திரும்பல. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அப்பதான் அன்ஷிதா மேல அவ்வளவு ஒரு நல்ல எண்ணம் ஒப்பீனியன் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வீக்ல எல்லாம் அர்ணவ் இருக்க வரைக்கும் பரவாயில்ல, இவ நல்ல பிள்ளையா இருக்கிறாளே, பாய்ஸ் பக்கம் திரும்ப அப்படிலாம் இருந்துச்சு. ஆனா அவன் போன உடனே டிராஸ்டிக் சேஞ்ச். நேரா போய் விஷால் பெட்ல படுத்துக்கின்னு எனக்கு உங்க மேல எல்லாம் நம்பிக்கை இருக்கு. உங்க நம்பிக்கை பானதி ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தாங்க, மம்மி உங்களுக்கு விஷால் மேல ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா? அப்போ வந்து அப்படி இல்லவே இல்ல நடிச்சாங்க. எனக்கு வெளியில ஆள் இருக்காங்க, எனக்கு இப்படிலாம் கிடையவே கிடையாது, அந்த மாதிரிலாம் எனக்கு எண்ணமே இல்ல. நீ ஏன் இதுக்கு பேர் என்ன? நீ என்ன நாங்க முட்டாளுங்களா? நீங்க இன்னும் ஒன்னையும் தான் நாங்க பாத்துட்டு வரோம்ல. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நீ பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டே வரோம். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு பேசுற. எனக்கு புரியல, இது எவ்வளவு நாளைக்கு இது இந்த லைஃப் இதெல்லாம் ஷோமேன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ எனி ஃபாரின்லயே எனி ரியாலிட்டி கேம் வச்சாலும் ஷோமேன்ஸ் ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். அது என்னன்னா அந்த லவ் கண்டென்ட்டை காட்டுறதுன்னு, அது ஷோல மட்டும்தான். நம்ம 8 சீசனா பார்த்துதாங்க இருக்கோம். ஆரவ் ஓவியா, கவின் லாஸ்லியா, முகேன் அபிராமியா, இல்ல அது மாதிரி நிறைய பேர். ஓகேவா? சீசனா பார்த்துதான் இருக்கும். இதுல தப்பிச்சது பாவனியன் அமீர் மட்டும்தான். அந்த ஒரே ஒரு இது மட்டும் தான். இப்போ அவன் வீட்டுல போய் சொல்லு, நம்மளுடைய விஷயத்தை வீட்டுல போய் சொல்லுன்றான். அவங்க எல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, தெரிஞ்சிட்டு இருக்கோம், இதெல்லாம் பார்த்துருப்பாங்க. அப்ப நீ என்னெல்லாம் பண்ணிருக்க? உங்களோட லவ் தெரிஞ்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிற அளவுக்கு அவங்க பார்த்துருப்பாங்க. நீ எப்படி நடந்து வந்திருக்கன்னு உனக்கே தெரியுதா? உங்க அம்மா மட்டும் பார்த்தா பரவாயில்ல, உலகமே பாக்குது. சோ ஃபைனலா ஃபைனல் இல்ல, அதுக்கு முன்னாடி ராணவ் மேட்டரை பத்தி பேசணும். எனக்கு விஜய் ராணவுக்கு பல்பு மேல பல்பு, இன்சல்ட் மேல இன்சல்ட் கொடுத்துனே இருந்தா, நீங்க பாத்தீங்களா? அத நான் என்னன்னா
என்னையும் ராணையும் ஒரு படத்துல போடுற மாதிரி இன்கேஸ் அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா நான் அந்த படத்துல நடிக்க மாட்டேன்னு சொன்னது. அசிங்கப்படுத்தினார். அப்புறம் அட்டென்ஷன் சீக்கர்ன்ற அந்த டிராஃபி கொடுத்தது. அது மட்டும் இல்ல, அவன் ஸ்டார்டிங்ல ஒவ்வொருத்தரையா கேள்வி கேட்டுன்னு வந்தாரு, உங்களோட பயணம் எப்படி இருந்துச்சு அதை பத்தி அவன் சொன்ன உடனேவே அவர் என்ன பண்ணிட்டாரு, பயங்கர நடிப்புடா அப்படின்னு சொல்லிட்டு வெளில. அப்புறம் பிஆர் பத்தி பேசினது ஓரளவுக்கு தான் ஃபன்னு. அதுக்கப்புறம் அது இன்சல்ட். அவர் வந்து வாண்ட்ஸ் டு பி an actor. எனக்கு ராணவோட கேம் பிளே எனக்கு சுத்தமா பிடிக்காது. ராணா வந்து குரங்குத்தனமா நிறைய விஷயம் பண்ணது எனக்கு பிடிக்காது. ஆனா ஒரு கிராண்ட் ஃபினாலே அவ்வளவு மக்கள் முன்னாடி, அவ்வளவு கண்டஸ்டன்ஸ் முன்னாடி அவ்வளவு இன்சல்ட் பண்ணிருக்க கூடாது. நீங்க அட்டென்ஷன் சீக்கர்ன்ற அந்த எல்லாருமே நல்லதா கொடுக்கும்போது ராணவுக்கும் வந்து ஏதாவது ஒரு நல்ல இதாக கொடுத்துருக்கலாமே. அட்டென்ஷன் சீக்கர்ன்றது ஒரு நெகட்டிவ் இதுன்னு தெரிஞ்சு அதை கொடுத்தது தப்பா இருக்கு எனக்கு. அண்ட் மஞ்சரிக்கு, தீபக்கு, முத்துக்கு வந்து த கேமர்ல அந்த டைட்டில் ஓகே, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சௌந்தர்யாக்கு என்டர்டைனர், கரெக்டான விஷயம். விஷாலுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல, பட் லவர் பாய்னு கொடுத்துருக்கலாம். அவர் லவர் பாய் இல்ல, ப்ளே பாய். ஓகே, எனிவே எனக்கு ரொம்ப பிடிச்சது மஞ்சரிக்கு கேம் சேஞ்சர். எஸ். தீபக்கு கேப்டன் ஆஃப் தி ஹவுஸ், சரியான விஷயம். ஜாக்லினுக்கு சூப்பர் ஸ்ட்ராங் அண்ட் பீப்புள்ஸ் வின்னர். அவங்கங்க ரியல் வின்னர். அதாவது பீப்புள் ஆனா சூப்பர் ஸ்ட்ராங் தான் வந்து வெளில வந்துருவாங்க வின் பண்ணாம. அது எப்படின்னு தெரியல. ஸோ எனிவேங்க எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஜாக்லினுக்கு கொடுத்தது. இந்த ஓவரால் இந்த 8 சீசன்ல இருக்கிறதுலே ஒரு லெட் டவுனான ஒரு ஃபினாலேனா அது இதுதான், அந்த டிராஃபி உட்பட. எனக்கு அது வந்து முத்துக்குமரனுக்கு ஒரு பெரிய அது இழப்பு மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அவர் போட்ட எஃபர்ட்டுக்கான அமௌண்ட்டும் இல்ல, டிராஃபியும் இது கிடையாது. இது ஃபினாலே மாதிரியே இல்லப்பா, சாட்டர்டே சண்டே எபிசோட் மாதிரி இருந்துச்சு. ஒரு த்ரில்லிங்கா இல்ல, ஒண்ணும் இல்ல. 1 2 3 சொல்லு, அது 3 2 1 சொல்லி கை தூக்கி இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒண்ணுமே இது ஃபினாலே நம்ம நினைச்சாதான் நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கலாம். இப்ப அந்த இவரு பாலா அவர் சொன்னாரு இது முடிவில்ல, இட் வில் பி கண்டினியூ அப்படின்னு சொன்னாரு. ஸோ அடுத்து ஏதோ ஷோ வருதுன்னு சொன்னாரு. கண்டிப்பா அல்டிமேட் தான் நினைக்கிறேன். விஜய் சார் தான் வராருன்னு நினைக்கிறேன். விஜய் சாருக்கு உங்களுக்கு ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ஒரே ஆளை பிடிச்சிக்கிட்டு அவங்கள கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்க சொல்றாங்கன்றத முன்னாடியே அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க. நீங்க சொல்றதுக்கெல்லாம் நான் உடதையா இருக்க மாட்டேன், என்னோட ஸ்டைல்ல விட்டுருங்கன்னு சொல்லுங்க. நீங்க தயவு செய்து வெளியில வந்த பிறகும் அவளை நோண்டாதீங்க. ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா ஒருத்தரை பிடிக்கலன்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் பிடிக்க. அவங்களுடைய நல்லதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பேசுங்க. தயவு செய்து இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணாதீங்க ஒருத்தர். அண்ட் ஜாக்லின், தயவு செஞ்சு நீங்க அல்டிமேட் வந்துடாதீங்க, ஓகேவா? யூ ஹேவ் ஒன் எவ்ரிவன்ஸ் ஹார்ட். அதனால அப்படியே இருந்துட்டோம். ஆமா, அல்டிமேட் வந்துட்டீங்கன்னா அவங்க திருப்பியும் வந்து டவுன் கெடுக்க பாப்பாங்க. இப்பயே பாருங்க, நீங்க வந்து மக்கள் மனசுல எல்லாம் ஸ்ட்ராங்கான இடத்த பிடிச்சிருக்கீங்கன்றத பொறுக்காம தான் ஒரு சிலர் எல்லாம் கேமராமேன் உட்பட எல்லாத்தையும் ஒன்னு டவுன் பண்ணணுன்றதுக்காக எவ்வளவு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நீங்க தயவு செய்து என்ன பண்ணிடாதமா, அல்டிமேட்டுக்கு வந்துடாதடா செல்லம். நீ ஆசீர்வாதமா இருப்ப, நிறைய உனக்கு வேண்டியதெல்லாம் ஆண்டவர் வந்து கண்டிப்பா கொடுப்பாரு. நீ மேலும் மேலும் பெருகுவாய், ஆசீர்வாதமாயிரு. ஓகே, எனிவேஸ் பேசஞ்சர்ஸ், தேங்க்யூ. இந்த 106 நாள் ஜேர்னில நான் 2-3 நாள் வீடியோஸ் போட்டிருக்க மாட்டேன். பட் இருந்தாலும் கண்டினியூஸா பார்த்தவங்களுக்கும் கமெண்ட் பண்ணவங்களுக்கும் எல்லாருக்குமே நன்றி. நாளையில இருந்து வேற டாபிக், வேற சேலஞ்சஸ், வேற விஷயங்களை பத்தி நான் கண்டென்ட் போடுறேன். மறக்காம சுவாரஸ்யமா இருக்கும், ஜாலியா இருக்கும், எல்லாமே பண்றோம், ஃபன்னா போகும். உங்களுடைய சப்போர்ட்டை கண்டினியூ பண்ணுங்க. மக்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு. என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்ன்றதை நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நாங்க அதை கண்டிப்பா கொடுப்போம், ட்ரை பண்றோம். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், ஹிட் தி நோட்டிஃபிகேஷன் பெல். பிட் அடியூ டு பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். அடுத்த களத்தில் சந்திப்போம். அடுத்து மீண்டும் வேற பயணத்துல போவோம். பை.